வெல்கம் டு மிஸ்டர் நோபல் சிவி. அண்ணன் நம்ம ஒரு மூவி வந்து சிட்டிசன் கெயின் 1941 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த ஹெல்ப்ஸ் மை ஆல்வேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டோட பேர் வந்து ஜானடு. ஓகேங்களா, எல்லா வசதியுமே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூலேருந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே அங்கே இருக்கும். அந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கிறவர் வந்து சார்லஸ் ஃபாஸ்டர் கெயின். அந்த ஊரில் ரொம்பவே மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஆள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட டெத் பெத்தில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட வந்து கையில் வந்து ஒரு ஸ்னோ குளோப் இருக்குது. அந்த ஸ்னோ குளோபை கீழே போட்டுடுறாரு இறக்கும்போது. அது அது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ரோஸ் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிட்டு தான் செத்தே போவார். தென் அதுக்கப்புறம் அவரோட சாவில் வந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தன்னோட ஜேர்னியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க, அவரோட ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு, அவரோட பிஸ்னஸ் மேனேஜர், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சுற்றிட்டே வரும்போது தான் இந்த கெயினோட கதையை தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் எங்கே பிறக்கும் போது அவங்க அப்பா வந்து சரியில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கெயினை கொண்டு போயிட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து சேர்த்தது. அந்த ட்ரஸ்ட்டே வந்து கெயினோட படிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது. 25 வயசு வரைக்கும் கெயின் அங்கேயே இருந்தார். அது 25 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டோட கண்ட்ரோல் எடுத்து தென் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற வெல்த்தை வச்சு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான எம்எல்ஏ கல்யாணம் பண்ணுவார். அவங்க வந்து ஒரு பிரசிடென்ட், அந்த ஊரோட பிரசிடென்ட்டோட நீஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து மனஸ்தாபம் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கர் ஒருத்தங்களை வந்து சூசன் அலெக்சாண்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட லவ் மேரேஜ் லைஃப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் போய் தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தன்னுடைய வயசான காலத்தில் தனிமையாக இருந்து இந்த கம்பெனியே கதின்னு சொல்லிட்டு இருந்த அவர் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டர் வந்து கண்டுபிடிக்க இவ்வளோ சுற்றுவார். ஓகேங்களா, இந்த படம் வந்து அப்போவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு படம். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இந்த படம் வந்து இப்போ தான் நான் பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் எண்ட் பண்ண விதம் வந்து ஒரே ஒரு இதில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நோ ட்ரெஸ்பாசிங்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதுலேயே ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே முடிச்சிருப்பாங்க. அது ஒன்று. அப்புறம் அந்த ரோஸ் பட்டுன்னு சொல்ல போகிற அந்த வார்த்தைக்கு அவங்க கொடுத்த அந்த கிளைமேக்ஸில் கொடுத்த டெஃபினிஷன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சில ஷார்ட்ஸு, சில ஆங்கிள்ஸ்லாம் வந்து எப்படி வச்சு எடுத்தாங்க, அந்த பழைய காலத்தில் எந்த மாதிரி இந்த சீன்ஸை வந்து எப்படி எடுத்திருப்பாங்க, இந்த படத்தை வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டி இருக்கிற அந்த நியூ கம்மிங் டேரக்டர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பார்க்கலாம். அந்த டைமில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருந்தது. அப்போவுமே வந்து இப்படி ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய படத்தை எடுத்து அந்த சின்ன வார்த்தைக்கு ஒரு மெமரியில் நிற்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸையும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அதனாலேயே இந்த படத்தை பிடிச்சிருந்தது. ஒரு ஆவரேஜ் மூவி. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 வச்சுருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் மிஸ்டர் நோபடி. சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.